இதுக்கு மீனிங் என்ன தெரியும்? இது ஒன் அண்ட் ஒன் டாக்ராஃபியா ஃபோபியா அப்படிங்கிறது நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு வரக்கூடிய பயம். சில விஷயங்கள்ல நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு பயந்து அந்த விஷயத்தை நம்ம செய்ய அவாய்ட் பண்ணுவோம். இப்போ வண்டி ஓட்டினா கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம வண்டி ஓட்டாம இருக்கும். அதுக்கு பேர் தான் டாக்ராஃபியோபோபியா. இதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? பெரிய லெட்டர்களை, இப்படி பெருசா இருக்கக்கூடிய வார்த்தைகளை, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிக்க பயப்படுற ஒரு போபியா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மேகம் அப்படின்னா தமிழ்ல எக்ஸாக்டா சொல்ல போறா சீர்குலைவு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதை எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க இங்கிலீஷ்ல அப்படிங்கிற போது, ஒரு இடத்துல கலவரம் மூளை போகுது, இல்ல கலவரம் மூண்டுடுச்சு, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? அந்த பதட்டத்தோட நிலைய, அந்த உணர்வை சொல்றதுதான் மேகம். இந்த வேலைக்கு அர்த்தம் தெரியுமா? லிங்கரிங். ஒரு இடத்துல வழக்கத்துக்கு மாறா நீடித்து நிக்கிறது. ரொம்ப நினைவுகள் இருக்கும், நாஸ்டாலஜிக் நினைவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கல்லூரி நினைவுகள்லயே மூழ்கி போனேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கும் லிங்கரிங் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரூட்டினிஸ் அப்படின்னா எக்ஸாமின், இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற மீனிங்ல ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த ஆராய்றது, ரொம்பவே கவனிப்பா, ரொம்பவே உற்று நோக்கி அதை ஆராய்றது, ஒரு எக்ஸாமின் பண்றது, ஒரு டெஸ்ட் பண்றது, இன்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்கல்ல, போலீஸ் வாங்கி செக் பண்ணுவாங்க, என்ன பிரச்சனை இருக்கு, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுவாங்க. அதே மாதிரி பரிசு பேப்பரை இது பண்றது, ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுங்கிறது, திருத்துறதுன்னு இல்லாம மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். அப்புறம் காப்பி ரைட்டிங், காப்பி செக்கிங்லாம் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? அப்படி செக் பண்றது, அந்த எக்ஸாமின் பண்றது தான் ஸ்க்ரூட்டினி. ரிபேட்ரியேட்டர் அப்படின்னா ஒருத்தங்களை அவங்க நாட்டுக்கு, சொந்த நாட்டுக்கு அனுப்புறது. இப்போ அமெரிக்கால நிறைய பேரை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்புறமா போர் நடக்கும்போது அவங்கள ஒரு விமானம் மூலமா அங்கிருந்து கூட்டு வருவாங்க. இது எல்லாமே ரிபேட்ரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹியாட்டஸ் அப்படின்னா ஒரு பாஸ், ஒரு பிரேக்னா உடைக்கிறது இல்லை, ஒரு பாஸ், ஒரு நிறுத்தி வைக்கிறது. ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அதை நிறுத்தி வைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஹியாட்டஸ். இப்போ ஒரு வழக்கு இருக்கும், இந்த வழக்கு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இருக்கும், திடீர்னு நிறுத்தி வச்சிருவாங்க, நிலுவையில் இருக்கும். நிறுத்தி வச்சதுக்கப்புறம் அது போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க, இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறமா அது மறுபடியும் எடுப்பாங்க. அதுதான் ஹியாட்டஸ்.